இந்த ஊர்ல இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மூல காரணமே அரசியல் பலம் கொண்ட பெரிய ஆளுங்களும் பண முதலைகளும் தான். இந்த ஊர்ல சில முக்கியமான ஆளுங்களை இப்ப நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். நான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சந்தன பாண்டியன். சந்தன பாண்டியன். நான் ஒரு அயோக்கியம் தான் இந்த ஊர்ல சொல்றாங்க. இந்த பேரை சம்பாதிக்க நானும் நிறைய விளையாண்டுருக்கேன். சந்தன பாண்டியன் பேரை கேட்டா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் கொலை நடுங்குமில்ல. முன்னாடி இங்கிலீஷ்காரன் நம்மள ஆண்டுகிட்டு இருந்தான். அவன் ராஜ்யமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிறவன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, நம்மளும் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சா என்னன்னு. அதுவும் இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு. இது ரொம்ப சூப்பர் வியாபாரம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இல்லாட்டி மூக்குல பஞ்ச வச்சுக்கிட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போனா அங்க இருக்கிறவன் கேட்பான், இத்தனை நாள நீ இந்த ஊருக்குள்ள அப்படி என்னத்தடா புடுங்கிட்டு இருந்தன்னு கேவலப்படுத்திடுவானுங்க. நான் சப் இன்ஸ்பெக்டர் ரேகா. ரேகான்னா ரேகா தான். டிராகுலா லேடின்னு எனக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. என்னன்னு தெரியல, மத்தவங்க ரத்தத்தை குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு கான்ஸ்டபிளா தான் இருந்தேன். நான் எவ்வளவு சீக்கிரமா எஸ்ஐ போஸ்டுக்கு வந்தேன்னு தெரியுமா? அது இந்த உடம்ப வச்சுதான். மேலதிகாரிகளுக்கு இது நல்லா தெரியும். இந்த விளையாட்டு பூரா மேலெடுத்து சமாச்சாரம். லோக்கல் விளையாட்டுங்கிறது தனி கதை. நீ பயப்படாத, இதுல ஒரு ப்ராப்ளமே இல்ல. உன் கூட தான் நான் வரல, அப்புறம் எதுக்கு நீ இப்படி பயப்படுற? இப்ப பாத்தீங்களே இந்த ஜோடி காலையில வெடிஞ்ச உடனே பைக்ல சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஃபெவிகால்ல ஒட்டின மாதிரி அப்படியே ஒட்டிக்கிட்டு போவாங்க. தலையில ஒரு ஹெல்மெட் வேற. உங்க பொண்ணை எப்பத்துல இருந்து காணோம்? நேத்து காலையில ஸ்கூலுக்கு போனா சார், இன்ன வரையும் திரும்ப வரல சார். அவளுக்கு செல்போன் நீங்க எப்ப வாங்கி கொடுத்தீங்க? 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆனானே. இருப்பா, அவங்க எங்க போறாங்கன்னு பெரியவங்களுக்கு தெரியவா போகுது? பெத்தவங்களுக்கு அதுக்கு எங்கப்பா நேரம் இருக்கு? அவங்க காசு சம்பாதிக்கிறதுலயே குறியா இருக்காங்க. ஹலோ, கண்ட்ரோல் ரூம் கனெக்ட். இதுக்கு இடையில இந்த பாழா போன சினிமா வேற. ஆளை காணோம்னு சொல்லி பேப்பர் கொடுத்தா போதும், பாக்கி எல்லாம் தானா நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாக்குறது கடலோரத்துன்னு ஒதுங்கின பொணங்களை தான். கடைசியில அந்த குழந்தைகளை பார்த்துட்டு பெத்தவங்க எல்லாரும் ஐயோ இப்படி ஆயிப்போச்சே, குழந்தைக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிப்போச்சேன்னு ஒப்பாரி வைக்க வேண்டியது. இப்ப 2 பேர் போயிட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க. அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரோட கிராஸ் பண்ணி பார்க்கு கிட்ட தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஹாய் ஹாய். என்னடா? இந்த கார் சேவை வச்சுக்க. போயிட்டு வா, ஜாலியா இரு. இருக்கோ ஓவர் மைக்ரோ ஒயிட் கார், வண்டி நம்பர் X7342. என்ன குழந்தைங்க அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுறீங்களா? ஏன் இந்த நடு ரோட்ல இருந்துகிட்டு? சார் உங்களுக்கு ஒரு நல்ல இடமா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். இறங்கடா கீழே.
அக்காவுக்கு நான் தனியா சொல்லணும் போல. இறங்குடிக்கல, இறங்குடி. சார் நான் போய் ஜீப்ல ஏறு. என்ன விட்டுருங்க சார். சார் சார் நல்ல எலசான ஒரு மீன் மாட்டிருக்கு. ஐஸ் போடாதது. ஓகே வரேன். போனீங்க. வயசு கோளாறு பெத்தவங்களுக்கு தெரியாம அவனோட ஊர் சுத்த ஆரம்பிச்சிருக்க. திட்டு முண்டை. சார் என்னடி இந்த மாதிரி எல்லாம் அடிக்க கூடாது. எங்களுக்கெல்லாம் யூனியன் கார்டு இருக்கு. இவளுங்களை சீக்கிரம் வெளியே அனுப்பு. வாடி போலாம். மேடம் இவங்களை விட்டுறலாங்களா? விட்டுருங்க. ஓகே மேடம், ஓகே. ம் வா. எவ்வளோ ஒருத்தி பேரை சொல்லி 2 நாளா தலைமைச் செயலகத்தை பூட்டி இருந்தாங்கப்பா. புருஷனோட கோச்சுக்கிட்டு நம்ம பெண் மந்திரி ஒருத்தங்க சட்டசபைக்கு போகாம இருக்காங்க. அப்படியா? என்ன நான் சொல்றது? முன்னாடி எல்லாம் உப்பு மிளகாய்க்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் கோடிக்காக விளையாடுறாங்க. கோடி. அவனை கூப்பிடுறேன். என்னையா ரன்னிங்ல இருக்கியா நீ? அது 2-3 சொன்னது எனக்கு புரிஞ்சிடுச்சு. 2 ரவுண்டு போய் முடிச்சிட்டேன். நான் பெட்டுல 16 வயசு பையன்டா. யோ ரொம்பலாம் பண்ணாதையா. குண்டு பூசணிக்கா, நீ நெக்ஸ்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி என் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன்னு. Asshole. என்னது? தாங்க மாட்டேன்னு சொன்னேன். என் பேரு முன்னா. இது என் ஊரு கிடையாது. எனக்குன்னு ஒரு ஊர் இருந்தது. என் ஊர் ஒரு காடா இருந்துச்சு. அங்க எனக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்ல என்னோட அம்மா இருந்தாங்க. என் அம்மா அம்மா அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பாதுகாப்பா இருந்தது. எங்க அம்மா என்ன ராசா மாதிரி வளர்த்தாங்க. அம்மாக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அதனால இந்த ஊருக்கு வர வேண்டியதாயிடுச்சு. நாங்க யாரையாவது பார்க்கணும்னாலும், யாருக்காவது எங்களை பார்க்கணும்னாலும் பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட அனுமதி வாங்கணும். இந்த காட்டுல வந்து குடிச்சு கூத்தாடி கும்மாளம் பண்ண வரவங்களுக்கு யார் அனுமதியும் தேவையில்ல. 12-13 வயசு சின்ன குழந்தைங்களை தாயாக்கிட்டு போறதுதான் இவங்களுடைய வேலையாவே இருந்துச்சு. ஏன் அம்மாவுக்கும் நான் அப்படிதான் பிறந்தேன். டாக்டரே, டாக்டர்! அது யாரோ சின்ன பொண்ணு. அதுக்கு மாசமா இருக்கா.
அந்த பொண்ணு கழுத்துல தாலி கிலி எதுவுமே இல்ல. டெலிவரி கேஸ் தானே, போய் பார்த்தானே ஆகணும். ஒரு ஆபீசரும் வேற ஆளுகளும் இருக்கு. இந்த காடை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் ரத்னாகர். புரியலையா? அவர்தான் வால்மீகி. அந்த வால்மீகியோட வம்சம் தான் நாங்க. இந்த தேசம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வெறும் காடாதான் இருந்தது. ஒரு பெரிய காடா. போக போக இந்த காட்டுக்குள்ள நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரியர்கள், மேல்நாட்டவர்கள், பார்சியர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் எங்களுடைய பூமியை இவங்க சொந்தமாக்கிக்கிட்டாங்க. கடைசியில நாங்க எல்லாரும் அடிமையாயிட்டோம். ஆதிவாசிகள் இந்த காடோட சொந்தக்காரங்களான நாங்க ஒண்ணும் இல்லாதவங்களாயிட்டோம். அடுத்தடுத்து ஆட்சி பண்ண வந்தவங்க சொல்றாங்க எங்க எல்லாருக்கும் வீடு கிடைச்சிருச்சுன்னு, கரண்ட், பள்ளிக்கூட வசதியும் கிடைச்சிருச்சுன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா, எங்க ஊர்ல லட்சக்கணக்கான பேருக்கு இன்னும் வீடு இல்லாம இருக்காங்க. போறதுக்கு துணி இல்ல, இருக்க இடம் இல்லாம அங்க இங்கன்னு தங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை சாப்பாடு இல்லாம, ஒரு நல்ல ஆஸ்பத்திரி கூட இல்லாம இங்க நிறைய பெண்களும் குழந்தைங்களும் சாகுறாங்க. இது இன்னைக்கு நேத்திக்கு ஆரம்பிச்சதுல. முந்தைய காலத்துல வனவாசத்துக்கு வந்த பாண்டவர்களே காட்டோட ராணியா இருந்த இடும்பி காட்டு உயிரினங்கள் தாக்காம அவங்களுக்கு உணவு கொடுத்து காப்பாத்தினாங்க. அர்ஜுனனோட உயிரை காப்பாத்துறதுக்கு கடைசியில கடவுள் கஜன் தான் வந்தாரு. தோல்வி அடைஞ்சாங்க. கடைசியில இடும்பி மகன் கடவுள் கஜன் வந்தாரு. 10,000 ஆணைக்கு பலம் தான் கடவுள் கஜனுக்கு. அந்த யுத்தத்துல நிறைய பேர் இறந்துட்டாங்க. காட்டு சாதிக்காரங்க கிட்ட யாராலையுமே ஜெயிக்க முடியல. கௌரவருக்கு போலும் காட்டு சாதிக்கார விட சக்தி ரொம்ப கம்மியா இருந்துச்சாம். காட்டு சாதிக்காரங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க. உனக்கு என்னாச்சுமா? உனக்கு வலிகளி இருந்தா ஆஸ்பத்திரியில போய் காட்ட வேண்டியது தானே. அவன் பையன் எங்க போனா? அவனை கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லு. போஸ்ட் தூக்குறதுக்கு இங்க ஆள் இல்லாம நான் சிரமப்பட்டு இருக்கேன். ஏய், சாருக்கு ஒரு நோட்டீஸ் கொடு. சார் கண்டிப்பா வந்துருங்க. எல்லாருமே இருக்கீங்க. நாளைக்கு மெடிக்கல் கேம்ப் இருக்கு சார். பாருமா, அந்த அம்மாவை நல்லபடியா பாத்துக்கங்க. அவங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கு. சார் வரமாட்டீங்களா? நாளைக்கு மருந்து கொடுக்கறாங்க. முன்னாவை கூட்டிட்டு வந்து மருந்து வாங்கிடுங்க. நீ என்ன சொல்றமனா? அதுக்கு அவனை பார்த்தாதானே. காட்டுக்கு போறேன்னு சொல்லி இதோட 2 நாள் ஆகுது. இனிமே இந்த நாயால கோழி பிடிக்கவே முடியாது. என்ன அம்மா கூப்பிடுறாங்க. என்னடா 2 நாள் ஆகுது நான் உன்னை பார்த்துட்டு, தெரியுதா? காட்டுக்கு போறேன்னு சொல்லி இந்த மாதிரி போனா என்ன ஆவறது? நீ ஏன் இங்க இருக்க மாட்டேங்கிற? அந்த நாய்க்கு ஏதாவது பைத்தியம் இருக்குமோ? அது தெரியாது. எல்லாத்துக்குமே நீ ஒருத்தன் தான்டா காரணம். சரி, எதா இருந்தாலும் என்ன சொல்லு. உன் புள்ள செஞ்சதை விட்டுரு. பாம்பு பிடிச்ச விஷயத்த அம்மா கிட்ட சொன்னு வச்சுக்க. பாம்பு பிடிக்கிறது சொல்ல மாட்டேன். தவளை, தேளு பிடிக்கிறீங்களா அதெல்லாம் சொல்லுவேன். வாய்மொழி சாப்பிடு. இவனுக்கு ஆபீஸ் வேலை கிடைக்கணும்னு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க. இவன் இந்த மாதிரி காட்டுல சுத்தி திரியறது தெரிஞ்சா யாரு வேலை கொடுப்பா? பாக்காத, இப்பெல்லாம் உனக்கு அம்மா மேல பாசமே இல்ல. ஆமா ஆமா ஓமா. நல்ல வேலை கிடைக்குது.
கருங்குரங்கு சக்தி இருக்குடா எனக்கு. அந்த மூஞ்சி உனக்கு இருக்கு. போடா லூசு பையல.